Hi and welcome to Zee Tamil Vazhangum Manjalapetti. நான் இன்னும் KGF-ல தாங்க இருக்கேன். KGF-ல நான் இப்போ எங்க தெரியுமா நின்னுட்டு இருக்கேன்? நேதாஜி பார்க் வாசல்ல நின்னுட்டு இருக்கேங்க. அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்திரா காந்தியோட ஸ்டாச்சு இருக்கு, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட ஸ்டாச்சு இருக்கு. பார்க்கறதுக்கே அழகா இருக்கும். KGF பத்தி இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா ஆர்கனைஸ்டா இருப்பாங்க. இங்க ஒரு மார்க்கெட் இருக்குங்க. அந்த மார்க்கெட் மாதிரி வேர்ல்ட்ல எங்கேயுமே இருக்காதுன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அழகா அவங்க வந்துட்டு செக்ரிகேட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா கரெக்டா எங்க போகணுன்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்றாங்க. அவ்வளோ அழகான ஒரு மார்க்கெட் வேற இங்க அந்த காலத்திலேயே ஏற்படுத்தியிருக்காங்க. ஓகேங்க, KGF பத்தி சொல்லிட்டே இருக்கலாம். KGF ஒரு அழகான ஊர். இந்த அழகான ஊர்ல வந்துட்டு இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான ரெசிபி பார்க்க போறோம். அது என்ன ரெசிபி போய் பார்ப்போமா? வாங்க. இன்னைக்கு எங்க வீட்டு சமையல்ல கோலார் கோல்ட்ஃபீல்ட்ஸ்ல இருந்து சூப்பர்பான ஒரு டிஷ் நம்ம கத்துக்க போறோம். அது யார் நம்மளுக்கு செஞ்சு காட்ட போறாங்கன்றத பார்ப்போம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. லலிதா ராம்நாத். லலிதா ராம்நாத். உங்களோட சொந்த ஊர் இது? KGF தான். பிறந்து வளர்ந்தது எல்லாமே? இல்ல. ஸ்ரீனிவாசபுரம். கோலார் டிஸ்ட்ரிக்ட்ல பிறந்தது. அங்க என்ன ஸ்பெஷல் ஸ்ரீனிவாசபுரத்துல? மாங்காய். அப்போ என்ன மாதிரி ரொம்ப ஸ்பெஷலான மாங்காய் என்ன அங்க கிடைக்கும்? மல்கோவா. அப்போ மாம்பழம்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, ஃபுல்லாவே தோப்பு தானே அந்த ஏரியா? உங்களுக்கு இருக்கா? என்ன தோப்பு இருக்கு? மாங்காய் தோப்பு இருக்குது. நிலம்லாம் இருக்குது. நிலத்துல என்ன போட்டிருக்கீங்க? தெரியலையா? என்னங்க தெரியலன்ட்டாங்க இவங்க. போக மாட்டீங்களா? நிலத்துக்குலாம் போக மாட்டீங்களா? போவோம். ஆனா மாங்காய் தோப்பு இருக்கு. அப்ப போகும்போது ஒரு கூட ஃபுல்லா மல்கோவா கொடுப்பீங்களா? ஏமாத்த கூடாது. பாத்தீங்களா? சொல்லிட்டு அப்படியே மாத்திட்டாங்க. நைஸா. ஓகே, சமையல்ல எப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது? இன்ட்ரெஸ்டே கிடையாதா? எப்போ வந்தது இன்ட்ரெஸ்ட்? அதாவது சின்ன வயசுல நம்ம சின்ன வயசுல இருந்தே பண்ணுவீங்க. என்ன மாதிரி டிஷ்ஷஸ்லாம்? எல்லாமே. இன்னைக்கு எங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறீங்க? தர்காரி மெணசு மசாலா. எந்த ஊர் ஸ்பெஷல் இது? இது பெங்களூர். பெங்களூர் ஸ்பெஷல். கிரேவியா? கிரேவி. எதோட சாப்பிட்டா நல்லா இருக்கும்? சப்பாத்தி, குல்ச்சா, நான் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம வந்து கற்றுக்க போகிறது தர்காரி மென்சு மசாலா. ஸோ பெப்பர் வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. மென்சுனா பெப்பர் இல்லை? ஓகே, இந்த டிஷ்ஷோட ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்லுங்கள். பீன்ஸ், கேரட், ஆலுகட்டை, உருளைக்கிழங்கு, ಹಸಿಮೆಣಸಿನಕಾಯಿ, பச்சை மிளகாய், ಪಾಲಕ್ ಸೊಪ್ಪು, பாலக்கீரை, ಈರುಳ್ಳಿ, வெங்காயம், ಟೊಮೆಟೊ, தக்காளி, ಚಕ್ಕೆ, பட்டை, ಮೊಗ್ಗು, கிராம்பு, ಲವಂಗ, ಕೊಬ್ಬರಿ ತುರಿ, தேங்காய் துருவல், ಕ್ಯಾಪ್ಸಿಕಮ್, குடமிளகாய், ನೆಯ್ಯಿ, ಕೊತ್ತಂಬರಿ ಸೊಪ್ಪು, கொத்தமல்லி, ಮೆಣಸು ಪೌಡ್ರು, மிளகுத்தூள், ಜೀರಿಗೆ, சீரகம், ಉಪ್ಪು, ಫ್ರೆಶ್ ಕ್ರೀಮ್, ಎಣ್ಣೆ. ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும்? ಚಕ್ಕೆ, ಮೊಗ್ಗು, ಲವಂಗ, ಅದು ಫ್ರೈ ಮಾಡಿ. சரி, ஓகே, அடுப்பு பற்ற வச்சுக்கோ. இதுக்கு என்ன ஊற்றணுமா? ಎಣ್ಣೆ ಕೊಂಚ பட்டை, மராட்டி மூக்கு, லவங்கம் மூணையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். போதுமா? ஓகே, ஸோ இப்போ இதை போட்டு அரைக்கணுமா? சரி. ಟೊಮೆಟೊ. இதோட டொமேட்டோவும் போட்டு வச்சிடலாம். ಟೊಮೆಟೊ, ಆನಿಯನ್, பச்சை மிளகாய், ಹಸಿಮೆಣಸಿನಕಾಯಿ. அடுத்தது பாலக்கீரை. இதுக்கு பாலக் தான் போடணும், வேற கீரை இல்ல. சரி. தேங்காய். தண்ணி ஊத்தியா? தண்ணி ஊத்தி. அரைச்சாச்சா? பார்க்கலாமா? ஸோ நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஓகே, இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? பாண்ட்லி வைக்கணும். ஓகே, அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. இதில் என்ன போடணும்? நெய் போடணும். நெய். அப்புறம் எண்ணெய்.
நெய் எண்ணெய் ரெண்டையும் சேர்த்து போடணும். ரொம்ப ஷை டைப்பா நீங்க? சாஃப்டா? வீட்டில் பேச மாட்டீங்களா அதிகமா? பேசுவீங்க. சரி சரி. ஜீரிகை. அடுத்தது தக்காளி, கேரட், எல்லா வெஜிடபிள்ஸ், பீன்ஸ், கேரட் போட்டுலாம். என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போடணும். அப்புறம் கேப்சிகம் பண்ணணும். கேப்சிகம். இதெல்லாம் நல்லா குக் ஆகணும் இல்லையா? தண்ணி ஊத்தணுமா? தண்ணி ஊத்தாம குக் ஆகணும். மூடி வச்சிடலாமா? மூடி. நம்மளோட வெஜிடபிள்ஸ்லாம் சூப்பர்வா இப்போ குக் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? அடுத்தது இது பார்க்கலாம். நல்லா குக்கா இருக்குது. மாம்பழத்திலே எது ரொம்ப டேஸ்ட்? மல்கோவாவா இல்ல வேற ஏதாவது? மல்கோவா, பாதாமி. நீங்க மல்கோவா தோப்பு வச்சிருந்தா மல்கோவான்றீங்களா? இல்ல மல்கோவா தான் டேஸ்டா? நிஜமா மல்கோவா, பாதாமி, மல்லிகா. இந்த பக்கம் அவளே வராது. இமாம் பசந்த் அதுவும் வராது. மல்கோவா தான். மல்கோவா. ஓகே. ஸோ சூப்பரா கலரா வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் குக் ஆயிட்டு. அடுத்தது என்ன போடணும் அதுல? அடுத்தது பெப்பர் பவுடர், உப்பு, பெப்பர் பவுடர், உப்பு. நல்ல ஸ்மெல் வருது. இது ஆக்சுவலாக அந்த நெய்யோட அந்த ஸ்மெல் இல்லை, அந்த நெய்யில் அந்த வெஜிடபிள்ஸ் நல்லா குக்காக இருந்தாலும் நல்ல ஸ்மெல் வருது. பிரமாதமாக இருக்கு பார்க்கறதுக்கு. ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொடுத்தீங்களா? ஓகே கொடுங்க. பிரமாதம். கிரீம். ஓகே. இது சும்மா ஒரு அழகுக்காக. கொத்தமல்லி. ரெடி. தக்காளி மென்ஸ் மசாலா டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி அற்புதமாக எங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கீங்க. நல்ல போஷாக்கான ஒரு டிஷ் தான் இல்லையா? நல்ல நியூட்ரிஷியஸாக சூப்பர்பான ஒரு ரெசிபி நம்ம கற்றுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் மேடம். ஓகே, தக்காளி மென்ஸ் மசாலா இதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ரீகேப். தக்காளி மென்ஸ் மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அடுப்பை பார்த்து வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு சட்டியை வைங்க. சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை, மராத்தி மொக்கு, லவங்கம் இது மூணையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. வறுத்து வச்சுருக்கிற இந்த மசாலா ஐட்டம்ஸ் அதில் போட்டுக்கோங்க. அதோடைய தேவையான அளவு தக்காளி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. வேக வச்ச பாலக்கீரை தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு சட்டியை வைங்க. சட்டியில் கொஞ்சம் நெய்யை ஊற்றுங்க. நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின பீன்ஸ் அதோட சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின கேரட் அதோட சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கி வச்சிருக்க உருளைக்கிழங்கு அதோட சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற கேப்சிகம் அதோட சேர்த்துக்கோங்க. இதையும் வந்து நல்லா மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க. இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு நீங்கள் க்ரீமும் கொத்தமல்லி இலையை வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணிங்கன்னா உங்களோட தக்காளி மென்ஸ் மசாலா தயாருங்க.